நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்டோரி வந்து சொல்லிட்டேன். எப்படி இது இருக்கும், மணி பேஸ்டு கான்செப்ட் தான். உங்களுக்கே தெரியும் மணினால என்னென்ன பிரச்சனை வருது, அளவுக்கு அதிகமான பணத்தினால என்னென்னலாம் வரும் அப்படின்னு ஒரு சொசைட்டிக்கு தேவையான படத்தை இப்போ சொல்லியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு, டிஎஸ்பி நல்லா போட்டிருக்காரு, நல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. படத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பா ப்ரோ, நல்ல கமர்ஷியல் படம், சூப்பரான படம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். சொல்லவா வேணும், எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். கன்ஃபார்மா நேஷனல் அவார்டு இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா ஆஸ்கருக்கு தான் வெயிட்டிங். இப்போ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் என்ன பெரிய படம், கொஞ்சம் லாகா இருந்துச்சு. மத்தபடி படம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் தவிர வேற யாரும் இந்த படம் பண்ணிருக்க முடியாது. வேற லெவல்ல பண்ணிருக்காரு. பாட்டு, ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. தனுஷ் தவிர வேற யாரும் இந்த படம் பண்ணிருக்க முடியாது ப்ரோ. அவர் தவிர வேற யாரும் பண்ண முடியாது. மத்தபடி படம் வந்து தெரியும், இது தெலுங்கு படம் அப்படின்னு தெரியும். மத்தபடி அதை நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருச்சு. படத்துல மைனஸ் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி அதான், அந்த ஸ்கேம் பத்தி நிறைய படம் பார்த்துருக்க மாட்டானா, இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. கண்டிப்பா பார்க்கலாம், அவரோட ஆக்டிங்காகவே பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. சூப்பரா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு. சொல்லவே தேவையில்ல, ஆக்டிங் சூப்பரா இருக்கு. அது வந்து ஒரு கான்செப்ட், நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு புரிய வரும். தாராளமா பார்க்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பார்த்தா கதை கான்செப்ட்லாம் புதுசா இருக்கு, நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங், அண்ணன் ஆக்டிங் வேற லெவல். கான்செப்டே புதுசா இருக்கு. உயிர் கொடுத்து நடிச்சிருக்கா போல் தனுஷ். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் கண்டிப்பா. ஸ்டோரி என்னன்னா, நம்மளும் ஒரு சாதாரண மனுஷங்க தான், நம்மள மாதிரிதான் பிச்சைக்காரங்களும். அவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எல்லாரையும் சேர்த்து இன்க்ளூடிங் மீ, நம்ம பிச்சையும் போட மாட்டோம், அவங்கள முன்னேறவும் விட மாட்டோம். ஆனா திருப்பி அவங்க நம்மளே பிச்சைக்காரன்னு சொல்றோம். அவங்களும் ஒரு மனுஷங்க தானே சொல்லிட்டு ஒரு புது கான்செப்ட் பிச்சைக்காரங்க. புரியல. எல்லாரும் ரஷ்மிகா, நாகார்ஜுனா சார் எல்லாரும் செம்மையா பண்ணிருக்காங்க, வேற லெவல். டிஎஸ்பில பிஜிஎம் வேற லெவல் பண்ணிட்டாரு. ஆஃப்டர் புஷ்பா இதுக்கு நல்லா பண்ணிருக்காரு. வேற லெவலு ப்ரோ. அவரு நடிப்பு இதுவெல்லாம் வேற லெவலு. அச்சுக்க முடியாது நடிப்பெல்லாம். ராஷ்மிகா வந்தது ஸ்டார்டிங்ல எனக்கு புரியல, ஏன்டா இவ்வளவு டார்ச்சர் பண்றான்னு. ஆனா கட்சியில போக போக பிளாஸ்ட் அந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டா புள்ள. எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம் படத்தை. மியூசிக் எல்லாம் வேற லெவல் ப்ரோ. போய் சாங்கெல்லாம் வச்சுக்கவும் முடியாது. எல்லாருமே நின்று பிளாஸ்ட் ஆயிட்டாங்க. லேடிஸ் ஜென்சி எல்லாருமே பிளாஸ்ட் அந்த மாதிரி பார்க்கலாம் ப்ரோ. 18+ எதுவுமே கிடையாது. ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். அதெல்லாம் வேற லெவல். அவர் ஆக்டிங்கும் பரவாயில்ல. ஏன்னா தெலுங்குனா கொஞ்சம் மாசா இருந்திருக்கும். தமிழ் இது இல்ல, கொஞ்சம் ஓரளவு நம்ம நார்மலா பாக்குற மாதிரி தான். ஹீரோ ஆக்டிங்கும் நார்மல் தான் ப்ரோ. அந்த அளவுக்கு பெருசா இல்ல, நார்மல் தான். ஆனா அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க அவங்களுக்கு குத்த இதுவே. படம் வந்து பார்க்கலாம், ஸோ உதவி பார்க்கலாம். ஏன்னா ஃபேன்ஸ்காண்டி வந்து பார்க்கலாம். ஓரளவு நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. ஆக்டிங் வந்து ஆக்டிவிஸ்ட் குறை சொல்லவே முடியாது. அப்புறம் ஒரு பாட்டு சூப்பராக இருந்துச்சுண்ணா, அந்த போய் அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து மித்தபடி படத்துல சின்ன கான்செப்ட், அதை கொஞ்சம் பெருசா லென்த்தா எடுத்துட்டாங்க, கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் செட் ஆகாது படம். ஏன்னா ஃபேமிலியும் காட்டிருக்க மாட்டாங்க படத்துல. வந்து ஏதோ மெசேஜ் சொல்லணும்னு வந்திருக்காங்க, ஆனா மெசேஜ் மாதிரி தரல. ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளவுதானே. மத்தபடி எதுவும் மூவி நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்ல பெருக்கா இல்லை, ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். மீடியம் எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோயின் ஆக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் ரொம்ப பில்டப்பா இல்லாம, மூவி மாதிரி இல்லாம ஒரு ரியல் லைஃப் மாதிரி நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம்.